ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது இல்லையா? 9 ஜூன் 2024 சரிங்களா? அதை சார்ந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து என்னென்ன முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அப்புறம் அந்த ஷீட்டை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணுறது அப்படின்ற விவரங்களை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணியோ இல்லைனா கம்ப்யூட்டர் லேப்டாப் யூஸ் பண்ணியோ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவை பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அது வேணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபில் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுக்கு சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட் வேணும்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அஃபிஷியல் வெப்சைட்டில், அப்புறம் அதை பற்றின முக்கிய விவரங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் போடுங்க. அது சரிங்களா? கூகுளில் போயிட்டு tnpc.government.in சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த போல் வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணாலே அப்படியே அஃபிஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா? இதுதான் வந்து அஃபிஷியல் சைட் ஃபார் டிஎன்பிசி, நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபிஷியல் ஃபஸ்ட் இதுதான் வந்து மெயின் பேஜ். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ், நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோட், அப்படியே வந்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் சரிங்களா? ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த போல விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா? இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அப்புறம் எக்ஸாம் ஹாலில் வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு தெளிவு வேணும்னா ஒரு வீடியோவே விட்டுருக்காங்க. அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து இந்த டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் இந்த வீடியோவே இருக்குது. இந்த வீடியோ கூட நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம டிஎன்பிசி வந்து என்னென்ன வழிமுறையை வந்து பின்பற்றணும் எக்ஸாம் ஹாலில், அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறதுலேருந்து முக்கியமான விஷயம் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பேஜ் வந்தவொடனே ஃபஸ்ட்லேயே அதுதான் இருக்கும், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை கர்சர் இங்கே மேலே வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா? இங்கே பாருங்கள் ஓஎம்ஆர் ஷீட் 2024 அது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா? ஒன்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இது போல் வந்து வந்துடும். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து மொபைலில் கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் கூட கிளிக் பண்ணாலே நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா? டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த சாம்பிள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் க்ளீனாக படிச்சிருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது சரிங்களா? அங்கே 1லேருந்து 12 வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதுதான் வந்து பேஜ் நம்பர் 2ன்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 2 வந்து ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஓஎம்ஆர் சாம்பிள் ஷீட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதாவது சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு அந்த கொடுப்பாங்கள்ல, கொஷின் பேப்பர் இஷ்யூ பண்ணுவாங்கள்ல, அதுக்கான சீரியல் நம்பர் வந்து இருக்கும். இங்கே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான சீரியல் நம்பருமே இருக்கும் சரிங்களா? அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹால் டிக்கெட்லேயே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேமு எல்லாமே தெளிவாக இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்னு தெளிவாக இருக்கும். அப்புறம் சென்டர் வந்து இருக்கும். அப்புறம் வென்யூ இருக்கும். அப்புறம் டேட் அண்ட் செஷனு, இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஹால் டிக்கெட்லேயே கரெக்டாக பொறுமையாக பார்த்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதுக்குமே காமாக இருங்க, எதுவுமே வந்து நர்வஸாக இருக்காதிங்க, காமாக ஃபில் பண்ணுங்கள், அவ்வளோதான் சரிங்களா? அதுவும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அதுக்குன்னு டைம் இருக்குல்ல. கரெக்டாக நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 சரிங்களா? அதாவது உங்களுக்கு கொஷின் புக்லெட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் புக்லெட்டில் வந்து பாருங்கள், அதில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பார்த்து வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள்
ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சிடுங்க. இந்த ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்கல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக படிக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கடைசி பேஜில் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எல்லாமே படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டுங்க சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோ பாருங்க, தேர்வரின் கையொப்பம், அதாவது தேர்வு தொடங்கும் முன்னர், இங்கேயே எல்லாமே போட்டிருப்பாங்க சரிங்களா, தேர்வும் தொடங்கும் முன்னர்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற மொத்த மார்க்கில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதில் சில மார்க்லாம் ஒரு சில பாயிண்ட்லாம் மார்க் குறைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5வது பாயிண்ட்டு, இந்த 5th பாயிண்ட்டு பாருங்கள். 5th பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த இடது கை விரல், அதாவது இடது கைப்பெருவிரல் ரேகையை வந்து பதிவு செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய கட்டத்தில் அதுக்கு 2 மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 5th பாயிண்ட்டு. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தோ பாருங்க, இதுதான் செக்ஷன் 1. ஓகேங்களா, செக்ஷன் 1 பிரிவு 1. அதுக்கு பாட்டமில் வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்கள் இடது இடது கை பெருவிரலோட கைரேகை வந்து இங்கே பதிவு பண்ணணும். இதை பதிவு பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இதுக்கு 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுக்கிற மொத்த மார்க்கில் 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 7வது பாயிண்ட் படிங்க. 7வது பாயிண்டில் வந்து பாருங்கள், கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசிடி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். ஒரு கொஷினுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி சப்போஸ் ஒன்றுத்துக்கு மேலே ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்லை ராங்காக ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலோ சரிங்களா, கரெக்டாக ஒரு கொஷின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குங்களா, 5வது ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு தெரியவில்லை, அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியவில்லை அப்படின்றது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களே. அப்படி தெரியவில்லைன்னா அதையாவது நீங்கள் இது பண்ணியிருக்கணும் ஆப்ஷன். அதாவது ஒரு கொஷினுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிளியராக நீங்கள் வந்து இது ஷேர் பண்ணியிருக்கணும். அப்படி ஷேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு வந்து 5 மார்க் சரிங்களா, 5 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, குறைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு கொஷினுக்கு என்னவோ ஒரு ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். அப்படி ஷேர் பண்ணாமல் விட்டுருக்க கூடாது. அதே போல் இப்போ ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாலும் அது பிரச்சனை தான். ஒரு கொஷின்னா ஒரு ஆப்ஷன்ஸ், கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணுற மெத்தடும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ இந்த சர்க்கிள், அது வந்து சர்க்கிள் ஷேப் இல்லை, ஆக்சுவலாக ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இந்த சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ரொம்ப ஓவராகவும் ஷேர் பண்ணாமல் ஒரு கரெக்டான இதில் வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இப்படி தான் இருக்கும், ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, இப்படிலாம் டிக் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்க, ராங் மெத்தட்ஸ், தவறான முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரியான முறை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 7th பாயிண்ட்டு. 7th பாயிண்ட் பிரகாரம்னாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கணும். அதாவது ஆன்சர் பண்ணாமல் விடக்கூடாது சரிங்களா, ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து 7th பாயிண்ட்டு. அப்புறம் 8வது பாயிண்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் 8th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வினாவிற்கும் அதை தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாது இருந்தால், ஓகேங்களா, அதாவது 7th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஒரு ஆப்ஷன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷனாக கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அதே போல் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றுக்கு அதற்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் அது தனியாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் தெரியலனா அதுக்கு வந்து மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதை வந்து ஃபில் பண்ணாமல் விடக்கூடாது. கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதையும் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு 2 மார்க் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் தெரியலனா ஈன்ற ஆப்ஷன் வந்து ஷேடோ பண்ணிவிடுங்க. ஷேடோ பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கு 2 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். இது 8வது பாயிண்ட்டு. அப்புறம் 10th பாயிண்ட்டு பாருங்கள். 10th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்கல்ல, இந்த ஷேர் பண்ணுறதெல்லாம் இப்போ எத்தனை வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 200 வரைக்கும். இந்த 200 கொஸ்டினுக்கும் எத்தனை ஷேர் பண்ணுறீங்க, எத்தனை பி ஷேர் பண்ணுறீங்க, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை ஷேர் பண்ணுறீங்கன்றத இங்கே வந்து ஃபஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணணும். இது காலம் வைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1லேருந்து
கொஸ்டின் நம்பர் 67 வரைக்கும் இந்த 5 பாக்ஸு ஏ பி சி டி இ. இப்போது இந்த கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 67 வரைக்கும் எத்தனை ஏன்றதை கவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். அதே போல் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 67 வரைக்கும் பி எத்தனை, அப்புறம் சி எத்தனை, டி எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இ வரைக்கும் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி இங்கே ஃபில் பண்ணணும். இது வந்து இந்த காலம் வைஸ் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 68லேருந்து கொஸ்டின் நம்பர் 134 வரைக்கும் எத்தனை ஏ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி ஷேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சி ஷேர் பண்ணியிருக்கீங்க, இ வரைக்கும் அப்படியே ஒரு பாக்ஸ்லையும், சரிங்களா, ஏ பி சி டி அதுக்கு நேராக கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து இங்கே ரைட் பண்ணிட்டு வரணும். அதே போல் கொஸ்டின் நம்பர் 135லேருந்து கொஸ்டின் நம்பர் 200 வரைக்கும் எத்தனை ஏ ஷேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பி, எத்தனை சி டி இன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக உள்ள பாக்ஸில் இங்கே ஃபில் பண்ணணும், கவுண்ட் பண்ணி எழுதணும். இதுதாங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எழுதாமல் விட்டு மறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 10th பாயிண்ட் சொல்லுது, சரிங்களா. இதையும் எழுதிட்டு இங்கே எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலம் வைஸ் எழுதுறீங்க. இங்கே வந்து ஒரு காலம் வைஸ் இப்போ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 67 வரைக்கும் இங்கே ஏபிசிடிக்கு கவுண்ட் பண்ணி எழுதுறீங்களா. அதே போல் கொஸ்டின் நம்பர் 68லேருந்து 134 வரைக்கும் எழுதுறீங்களா. அப்புறம் 135லேருந்து 200 வரைக்கும் தனித்தனியாக எழுதுறீங்களா. இங்கே என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த செக்ஷன் 3க்கு வரணும். இந்த செக்ஷன் 3க்கு வந்தீங்கன்னா அது பாருங்க லெஃப்ட் சைடில் செக்ஷன் 3க்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து காலம் வைஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குங்களா. இங்கே என்ன பண்ணணும், மொத்தம் ஏ இந்த 3 காலத்தையும் ஏ மட்டும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் ஏ இந்த கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 67 பார்த்தீங்களா, அந்த ஏ இருக்குங்களா. இங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 ஏ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா. அதே போல் 2வது காலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா. இங்கே 10 இங்கே 10 20. அதே போல் 3வது காலம் இந்த 200 வரைக்கும் இங்கே ஒரு 10 ஏன்னு வச்சிங்க. அப்போது மொத்தம் எத்தனை ஏ இருக்குது, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, அப்போ 30 ஏ இருக்குங்களா. இங்கே என்ன பண்ணணும், இந்த செக்ஷன் 3க்கு வரணும். பிரிவு 3க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். இதையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து இப்போ 30 எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 0 அப்புறம் 3 அப்புறம் 0, சரிங்களா, அப்படின்னு எழுதணும். அப்போது 30 ஏ நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதணும். அப்போ 0 3 0 அப்படின்னு எழுதிட்டு இங்கே 0 போட்டுனா என்ன பண்ணணும், அந்த 0 கீழே இருக்கிற அந்த நேராக இருக்கிற 0வை ஷேர் பண்ணணும். இங்கே 3ன்னு போட்டிங்கன்னா இந்த 3 கீழே இருக்கிறதுல இங்கே அந்த 3 ஷேர் பண்ணணும். இங்கேயும் 0 போட்டிங்கன்னா இந்த 0 கீழே இருக்கிறதுல இங்கே 0 ஷேர் பண்ணணும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் 30 சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை தெளிவாக போடுங்க, சரிங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் 2 டிஜிட் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, 10 20 அட்லீஸ்ட் அப் டு 90 வரைக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 0 தான் எழுதணும். சப்போஸ் இங்கே 200 கொஸ்டின் இருக்குங்களா, 200 கொஸ்டினா ஒரு 100க்கு மேலே போட்டிங்கன்னா இங்கே 110 அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வருதோ அந்த கவுண்ட்டை கரெக்டாக அங்கே போடுங்க. பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள், எதையுமே அவசரப்படக்கூடாது. இதை ஃபில் பண்ணுறதுக்குன்னே அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வந்து டைம் தராங்க. அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த பாயிண்டில் பாருங்கள். இந்த 10வது பாயிண்ட்லேயே பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக இது கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்குன்னு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்து கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 10வது பாயிண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 2 மார்க் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு ஒரு 15 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. அதுதான் இப்போ இங்கே நீங்கள் காலம் வைஸ் ஃபில் பண்ணுறீங்களா, காலம் வைஸ் ஏ பி சி கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணும், அந்த காலம் வைஸ் ஏ எவ்வளோ, இந்த காலமில் ஏ எவ்வளோ, இந்த காலம் எவ்வளோ டோட்டலாக நீங்கள் அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்து இதை டோட்டலாக எழுதணும். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏ, அதே போல் பி, அப்புறம் சி, அதே போல் சி வந்து டோட்டலாக எத்தனை இந்த 3 காலத்துக்கும் சேர்த்து இங்கே வந்து 10, இங்கே 20, அங்கே 30, அப்போ மொத்தம் 40 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 40ன்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதணும். 040 அப்படின்னு எழுதணும், சரிங்களா. அதே போல் பிக்கும் அதே போல் தான், சிக்கும் அதே போல் தான், டிக்கும் அதே போல் தான். இந்த 3 காலத்தையும் ஆட் பண்ணணும். ஈக்கும் அதே போல் தான், அந்த 3 காலத்தையும் எத்தனை இ வந்து காலம் வைஸ் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் எத்தனை இ இருக்குது, செகண்ட் காலத்தில் எத்தனை இ, தேர்ட் காலத்தில் வந்து எத்தனை இ இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி மொத்தமாக எத்தனை ஈன்னு சொல்லிட்டு இங்கே கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸு கீழே எந்த நம்பர் இங்கே எழுதுறீங்களோ பாக்ஸில் அந்த நம்பரை வந்து கீழே வந்து ஷேர் பண்ணணும், சரிங்களா. அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபில் பண்ணுறதுக்கான முறை, ஓகேங்களா. அதே போல் வேறு என்ன பாயிண்ட்னா இதுதான் இந்த மார்க் குறைக்கிறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் தான் மார்க். இது இந்த 5வது பாயிண்ட்டு, அப்புறம் 7வது பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட்டு, அப்புறம் 10வது பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த பாயிண்ட்டுங்க, சரிங்களா. மற்ற பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்கிறது தான். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏதாவது டவுட் வந்தால் ஆல்சோ ஸ்டூடெண்ட்டு இன்விலேட்டர் வந்துட்டு தான் நீங்கள் கேட்கணும். அப்புறம் எதுவும் மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்கன்றது தான் ஜென்ரல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபில் பண்ணுவீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் டியூரேஷன், இதெல்லாம் வந்து செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்லேயே கிளியராக இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிறது கரெக்டாக கிளியராக பொறுமையாக எழுதுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிளாக் மை பேனா மட்டும் தான், பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் நீங்கள் கொஸ்டின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சீரியல் நம்பர் அவங்க பாருங்கள், கேண்டிடேட் ஹஸ் ஃபில் த ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா வினா தொகுப்பு எண்ணை கவனமாக எழுதணும். அதாவது இது உங்கள் புக்லெட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் யுவர் கொஷின் புக்லெட் நம்பர், உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க, அந்த புக்லெட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை அந்த பாக்ஸில் எழுதணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் இருக்கும். அந்த 8 நம்பர் ஒரு நம்பரை அந்த பாக்ஸில் எழுதிட்டு, இப்போ இங்கே உதாரணத்துக்கு இப்போ 1 எதுனா இந்த உங்களுக்கு நேராக இந்த கீழே இருக்கிற நம்பரை வந்து ஷேர் பண்ணணும், இங்கே 1 ஷேர் பண்ணணும். அதே போல் இங்கே நம்பர் அந்த நம்பருக்கு நேராக இருக்கிற நம்பரை இங்கே ஷேர் பண்ணணும். அதே போல் ஒரு பாக்ஸுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸில் என்ன நம்பர் ரைட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் அது கீழே வந்து கரெக்டாக ஷேர் பண்ணணும். சரிங்களா, அதுதான் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது இப்போது கேண்டிடேட்டு, நீங்கள் வந்து கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும்னா, உங்களுக்கு ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட் இந்த செஷனு, அப்புறம் செக்ஷன் 2 இது, அப்புறம் செக்ஷன் 1 சரிங்களா, இந்த ஓஎம்ஆர் ஷீட், அதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்கள்ல, இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த செக்ஷன் 1 இந்த இந்த டீட்டெயில்ஸ் நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் செக்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 இந்த பாக்ஸு நீங்கள் கொஷின்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆரில் இந்த கொஷின் நம்பர் 1லேருந்து 200 வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இந்த காலம் வைஸு ஏபிசி இதெல்லாம் டோட்டல் பண்ணி எழுதுவீங்களா, இதை எழுதுனதுக்கப்புறம் இங்கேயுமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இதை ஃபில் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் தான் பண்ணணும். இப்போ உங்கள் ரூமில் வந்து இன்விஜிலேட்டர் இருப்பார் உங்கள் ஹாலில், அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த செக்ஷன் 4 ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த புக் பாருங்கள், சர்டிஃபிகேட் பை இன்விஜிலேட்டர் செக்ஷன் 4 பிரிவு 4, இதை வந்து அவங்க நீங்கள் இங்கே வந்து ஏபிசிடிஇ இதை வந்து கவுண்ட் பண்ணி எழுதுவீங்க இல்லையா, அந்த கவுண்ட் பண்ணி எழுதுறத அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, இங்கேயும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த பாட்டம் இந்த 3 காலம் இருக்குல்ல, அந்த 3 காலத்தில் கீழே வெரிஃபை பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் டோட்டலாக எழுதுறீங்க பார்த்தீங்களா, இங்கேயுமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுமே இங்கே எழுதுவாங்க, ஏ எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, பி எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வைஸ் டோட்டலில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் டோட்டல் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்கன்றதை அங்கே கவுண்ட் பண்ணி எழுதுவாங்க. எழுதிட்டு அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. இது தேர்வு முடிந்த பின்னர். ஓகேங்களா, இங்கேயே அவங்க க்ளீனாக சொல்லியிருக்காங்க பாருங்க, தேர்வு முடிந்த பின்னர் நீங்கள் இங்கே சைன் பண்ணணும், தேர்வுகளின் கையொப்பம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தேர்வு முடிந்த பின்னர் அந்த இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஆல் இன்விஜிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே போல் தான் ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக அதுக்கு நேராக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இன்விஜிலேட்டரோட வேலை இதுதான். அவங்க செக்ஷன் 4 இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்புறம் செக்ஷன் 5 இந்த ப்ரெசென்ட், நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஆப்ஷன்தான்றது அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க, இங்கேயும் அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க, இங்கேயும் அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. செக்ஷன் 5 செக்ஷன் 4 செக்ஷன் 5 வந்து அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருந்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் வந்து உங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க ப்ரெசென்ட்டை வந்து பிளாக் பென்னில் ஷேடோ பண்ணுவாங்க. சரிங்களா, சப்போஸ் நீங்கள் வரல, நீங்கள் ஆப்சண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க ரெட்டிங்கில் ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் வந்து ப்ரெசென்ட்டை வந்து அவங்க பிளாக் பெனில் ஷேடோ பண்ணுறாங்களா இல்லை ரெட் பெனில் ஷேடோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. ப்ரெசென்ட்டாக இருந்தால் பிளாக் பெனில் வந்து ஷேடோ பண்ணணும், ஆப்சண்ட்டாக இருந்தால் ரெட் பெனில் ஷேடோ பண்ணணும். அது வந்து இன்விஜிலேட்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க. செக்ஷன் 4 செக்ஷன் 5 அது வந்து இன்விஜிலேட்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது செக்ஷன் 4, இது செக்ஷன் 5. செக்ஷன் 5 2 இடத்துல இருக்கும், இங்கே ஒரு இடத்துல இருக்குது செக்ஷன் 5, இங்கே ஒரு இடத்துல இருக்குது செக்ஷன் 5. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் மட்டும் தான், உங்கள் ஹால் இன்விஜிலேட்டர் தான் ஷேடோ பண்ணுவாங்க. சரிங்களா, அதை ஷேட் பண்ணுவாங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கொஷின் 1க்கு வந்து ஏன்னா கரெக்டாக அதுக்கு நேராக ஏ அதை மட்டும் பண்ணுங்கள். மாற்றி அடுத்த ரோவில் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஷின் ரோ விட்டுட்டு இன்னொரு கொஷின் ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஷின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைட்டாக பிங்காக அப்படியே ஃபுல்லாக இருக்கா. அதே போல் கொஷின் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அதுக்கு நேராக இது வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது, நீங்கள் உள்ள டெப்த்தாக போக உங்களுக்கு வந்து சப்போஸ்
15வது கொஸ்டின் வச்சிங்களா, அப்புறம் 14ல் போய் ஷேர் பண்ணுறீங்க, தெரியாமல் 16ல் போய் ஷேர் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஹால் டிக்கெட்டை கூட உங்கள் கரெக்டாக மேலே வச்சு கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக, இப்போ 15வது கொஸ்டின் அந்த லைனுக்கு நேராக கரெக்டாக வச்சு அதை மேலே மறைச்சிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப மிட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்த ரோன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக தெரியும். அதுக்கு தான் அந்த கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மீறி உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டையோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரையோ மேலே கொஸ்டின் பேப்பரையோ இப்படி மேலே வந்து மறைச்சிக்கிட்டு இந்த லைன் மேலே இப்போ 27வது கொஸ்டின்னா இந்த 26 வரைக்கும் மறைச்சிக்கிட்டு 27வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக ஏனா ஏ இல்லை பினா பி அப்படியே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கரெக்டாக ஷேர் பண்ணணும். சரிங்களா, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க, மாற்றி ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கணும், 2 ஆப்ஷன் ஷேர் பண்ணுற போகிறீங்க, அதுக்கு மேலே ஷேர் பண்ணுற போகிறீங்க. ஷேர் பண்ணுற மெத்தடும் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க. கரெக்டாக இப்படி தான் வந்து ஷேர் பண்ணணும், அந்த எலிப்ஸ் ஷேப்னாவோ கரெக்டாக அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் சொன்னேன்ல இப்போ நீங்கள் வந்து இந்த காலம் வைஸாக எத்தனை ஏ எத்தனை பி அப்படி ஷேர் பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே பாருங்கள், அந்த உதாரணத்துக்கு சாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த 10வது பாயிண்ட்லேயே. இப்போ ஏ வந்து 36 ஏ டோட்டலாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது 036 036 அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ 0க்கு நேராக 0, 3க்கு நேராக 3, 6க்கு நேராக 6 அந்தந்த பாக்ஸ் கீழே கரெக்டாக ஃபில் பண்ணுன்றத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக தெளிவாக அந்தந்த கொஸ்டினுக்கு நேராக நீங்கள் வந்து கரெக்டாக ஆப்ஷன்ஸ் வந்து கிளியராக ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த 200 கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த காலம் வைஸாகவும் எத்தனை ஏ எத்தனை பின்னு சொல்லிட்டு கரெக்டாக டோட்டல் பண்ணி இங்கே எழுதிட்டு அப்புறம் செக்ஷன் 3ல் வந்து டோட்டலாக எத்தனை ஏ டோட்டலாக எத்தனை பி சிடிஇன்னு சொல்லிட்டு அங்கேயும் நோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும் கரெக்டாக. ஓகேங்களா, நோட் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் பண்ணுற விஷயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மட்டும் தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்கள் படிச்சிட்டோம், இந்த இதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்றத உறுதி பண்ணுறது தான் இங்கே போடுற கையெழுத்து. ஓகேங்களா, தேர்வின் கையொப்பம் இங்கே நீங்கள் மட்டும் தான் சைன் பண்ணணும். எக்ஸாம் கேண்டிடேட் மட்டும் தான் சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு சரிங்களா, அப்புறம் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபில் பண்ணிடணும். அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சைன் பண்ணணும்னா இங்கே வந்து சைன் பண்ணணும். சரிங்களா, செக்ஷன் 4க்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 4க்கு கீழே தேர்வரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹால் இன்விகிலேட்டர் அவர் வெரிஃபை பண்ணிட்டு இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு கீழே அந்த காலம் வைஸ் ஃபில் பண்ணுவீங்கள, எத்தனை ஏ எத்தனை பி இதெல்லாம் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் லெஃப்ட் தம்பு ஓகேங்களா, இடது கை பெருவில் வந்து இங்கே தம்பு அது வந்து ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும், கைரேகை வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பதிவு பண்ணிட்ட அப்புறம் இதெல்லாம் மொத்தமாக வந்து செக் பண்ணிவிட்டு ஹால் வின்னிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன் பண்ணுவாங்க. சரிங்களா, இது வந்து தேர்வு முடிந்த பின்னர் அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ராக்கெட்லேயே போட்டிருக்காங்க தேர்வு முடிந்த பின்னர். இங்கே ஹால் இன்விட்டர் மொத்தமாக எல்லாத்தையும் ஓவராலாக செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கே வந்து சைன் பண்ணுவாங்க, கண்காணிப்பாளரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே சொல்லிட்டாங்க பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. ஓகேங்களா, கருப்பு மை பேனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா, மற்றபடி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது அங்கங்கே இருக்கிறது ஏதாவது குறியீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வச்சுக்கூடாது. ஓகேங்களா, அதாங்க சொல்கிறாங்க, ஆன்சர் ஷேர் பண்ணால் ஆன்சர் ஷேர் பண்ணணும், இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும், அதை மட்டும் தான் நீங்கள் தெளிவாக பண்ணணும். மற்றபடி அங்கங்கே ஏதாவது கிறுக்கி வைக்கிறது ஏதாவது எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதான் இந்த கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பேஜ் 1 சரிங்களா, செகண்ட் பேஜில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு போங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் வந்து டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக படிச்சுக்குங்க. சரிங்களா, சும்மா ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அப்புறம் சைன் போட்டுட்டு இங்கே சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் பேஜுக்கு போங்க. அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, தெளிவாக இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்ஷன் 4 5 வந்து இன்விகிலேட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது ஹாலில் இன்விகிலேட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், எதுக்குமே நர்வஸ் ஆகாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் எதுக்குமே நர்வஸ் ஃபஸ்ட்டு ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஹால் இன்விகிலேட்டரே கேளுங்க, அவங்களும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதையுமே மிஸ்டேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடந்துக்காதீங்க. மிஸ்டேக் பண்ணுறத மோஸ்ட்லி
சரிங்களா? அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். மிஸ்டேக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளியராக வந்து அட்டன் பண்ணுறத பாருங்கள். ரிலாக்ஸாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 5 டேஸ் தான் இடையில இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விவரங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.